கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல நீங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. நீங்க வாழவே கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட இருந்து உங்கள காப்பாத்துறதுக்கு குரு பகவான் வராருன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. கடகராசிக்காரங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதன் முறையா நீங்க நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நீங்க தான் வந்து இந்த பூமியில ரொம்ப பாசத்துக்கும், ஒரு பரிவுக்கும் அடையாளமா இருக்கிற ராசியே இந்த கடக ராசி தான். ஏன்னா, அந்த பாசத்தையே உங்களுக்கு ஒரு பழியா வச்சு, அதுக்காக தான் உங்களுக்கு நெறைய துன்பத்தையும் உங்களுடைய உறவுகள் குடுக்குறாங்க. நீங்க பாசம் வைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு அதுக்கு பதிலா அவங்க முதுகுலயே குத்துறாங்க. ஏன்னா, பாசம் வச்சு தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப நாளா நீங்க சந்திக்கிற மனவலிய ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக நான் இந்த பதிவ போட்டிருக்கேன். கடகராசிக்காரங்களே நீங்க யாரையும் காயப்படுத்தாம வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பாசம் வைக்கிறதாலே உங்களுக்கு பாவம் வந்துருது சில நேரத்துல. ஏன்னா நீங்க பாசம் வைக்கிறவங்களே உங்களை ஏமாத்திடுறாங்க. உங்க வாழ்க்கையே வந்து கண்ணீரா போயிட்டு இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்தா கூட அது சில பேருக்கு எரிச்சலா இருக்கும். அவங்க வந்து பாசமா நடிக்கிற மாதிரியே இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே. நீங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீய பார்வைய கூட உங்க மேல வச்சிருக்காங்க. அதுதான் உங்க வாழ்க்கைய கூட பாதிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்துல உங்களுக்கு குரு பகவான் உங்கள காப்பாத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு உங்க கண்ல பட்டிருக்கு. இந்த பதிவு உங்க கண்ல பட்டிருக்குன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த கடகராசிக்காரங்களுக்கே உரிய ஆழமான ஒரு பரிசோதனை நேரத்துல தான் இந்த குரு பகவானின் அருளும் வெளிச்சமும் உங்ககிட்ட வந்திருக்கு. உங்கள விட்டு போனவங்க பத்தி நீங்க வருத்தமே படாதீங்க. ஏன்னா அவங்க வருத்தப்படலையே, அப்ப நீங்க மட்டும் எதுக்கு வருத்தப்படுறீங்க? உங்களுடைய கண்ணீர ஒரு நிமிஷம் கூட நீங்க வேஸ்ட்டே பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய காலத்துல உங்களுடைய கண்ணீர் வீணாக கூடாது அப்படின்னு நினைக்கிறவரு தான் இந்த குரு பகவான். அவர் வந்து எந்த இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்லத மட்டும் தான் கொடுத்துட்டு போறாரு. நெறைய தவறுகள் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் ஒரு நல்ல பாதையில் உங்கள பயணிக்க வைக்க தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்லது செய்ய போறாரு அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா நெறைய கஷ்டங்கள் நீங்க பண்ணிட்டீங்க. நெறைய அனுபவிச்சுட்டீங்க. அதுலருந்து இப்போ நீங்க வெளிய வரணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? குருவை நீங்க எப்படி வழிபடணும்? முதல்ல உங்க வீட்ல வியாழக்கிழமை கூட நீங்க எடுத்துக்கலாம். வியாழக்கிழமையில அதுலயும் கால நேரமா இருந்தா நல்லது. அதாவது காலையில நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மஞ்சள் நிற பூ. அது சாமந்தி பூவாக இருந்தாலுமே பரவால்ல. மஞ்சள் நிற பூக்கள நீங்க எடுத்துக்கோங்க. சரளமா இந்த மந்திரத்த நீங்க சொல்ல ஆரம்பிங்க. ஓம் குருவே நமக. இந்த மந்திரத்த உங்க வீட்ல நீங்க சொல்ல ஆரம்பிக்கிற முதல் நாள்ல இருந்தே அது உங்களுக்குள்ள ஒரு சக்திய எழுப்புங்க. கண்டிப்பா ஒரு நல்ல வழிகாட்டும். ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு குருவின் ஆசீர்வாதம் என்ன தரும் உங்களுக்கு? நீங்க இந்த மந்திரம் சொல்றதால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் சொன்னேன் இல்லையா? மஞ்சள் நிற மலர்கள். அந்த மஞ்சள் நிற மலர்கள நீங்க முதல்ல எடுத்துக்க போறீங்க. கடகராசி அன்பர்களே, அந்த மஞ்சள் மலர நீங்க உங்க பூஜை அறையில வைத்து நீங்க வணங்கும் பொழுது, அவருடைய பாத கமலத்திலேயே அந்த மஞ்சள் மலர் வச்சதுக்கு சமம். ஆரம்பத்துல நீங்க இத பண்ணும் பொழுதே உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாரு. உங்களுடைய பழைய உறவுகளின் வலி கண்டிப்பா மறைஞ்சே போயிடும். உங்களுடைய மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதுலயும் அடுத்தடுத்து நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்துல உண்மையான ஒரு நம்பிக்கை பிறக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இத பண்றதுதான் உங்களுக்கு நல்லது. அதுலயும் ஒரு இத யாருக்குமே சொல்லாம மௌனமா நீங்க தனிமையில பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா, குரு பகவான பொறுத்தவரைக்கும் அவருக்கு சத்தமே பிடிக்காது. ஆனா அவரோட புனித பார்வை மட்டும் இருந்தாலே போதும். நீங்க இந்த மந்திரத்த ரொம்ப சத்தமா கத்தி கத்தி சொல்லணும். அப்படி கூட அவசியம் கிடையாது. மௌனமா மனசுக்குள்ள சொன்னாலுமே போதும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவங்க, நீங்க கெட்டு போயிடணும்னு நினைச்சவங்க, உங்கள கஷ்டப்படுத்துனவங்க, இப்போ தானாகவே உங்கள விட்டு விலக ஆரம்பிச்சுருவாங்க குரு பகவான் அருளால. உங்களால முடிஞ்ச நல்லத நீங்க மத்தவங்களுக்கும் பண்ணுங்க. கண்டிப்பா அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கிறத நீங்களே கண்கூடா பார்க்க ஆரம்பிப்பீங்க.
ஏன்னா, குரு பகவான பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு முறை அவர நீங்க இருக பற்றிட்டீங்க அப்டின்னா, ஒரு தாயின் கரம் போல தான். உங்கள கைய பிடிச்சு தூக்கி விடுவாரு. அவ்வளவு சிறப்பு. நீங்க மட்டும் கிடையாது. நீங்க விரும்புற உங்களுக்கு பிடிச்ச எல்லா நல்ல உறவுகளுக்குமே, எல்லா நல்ல உயிர்களுக்குமே குருவின் அருள் கிடைக்கணும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த பதிவ நீங்க முழுமையா கேட்டிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் அப்டின்னே சொல்லலாம். அதுலயும் அடுத்து வரக்கூடிய இந்த 2025ல வரக்கூடிய அடுத்த 6 மாத காலம் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்டின்னா, நீங்க இந்த குரு பகவான் வழிபாடு பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா, நீங்க நெறைய கஷ்டப்பட்டுட்டீங்க உங்க வாழ்க்கையில. இதுக்கப்புறம் நீங்க வாழவே கூடாதுன்னு நெனச்சவங்க அத்தன பேரையும், அது மட்டும் இல்ல, உங்கள சுத்தி இருக்கவங்களும், அதாவது அவங்க நல்லவங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க உங்க கூடவே இருக்காங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியல. உங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசுறாங்க. உங்க வீட்டிலேயே தான் இருக்காங்க. ஆனா வெளிய சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள நீங்க விழுந்துட்டா சந்தோஷப்படுவாங்க அவங்க தான். ஆனா அவங்க உங்க முன்னாடி சொல்றது கிடையாது. பின்னாடி மட்டும் தான் உங்கள பத்தி பேசுறாங்க. நீங்க எந்த நம்பிக்கையோட பண்றீங்களோ, அந்த நம்பிக்கையோட உங்ககிட்ட இத நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. நல்லவங்க மாதிரியே வேஷம் போட்டுட்டே இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில நெறைய பேரு நம்மளோட பயணத்துல நம்மள பாதிக்க வைக்கணும் அப்படின்னே நம்ம கூட சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்றது இல்ல என்கிட்ட நல்லா பேசுறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அவங்க அப்படி நினைக்கிறது இல்ல. அப்படி ஒருத்தவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து குரு பகவான் நீக்க போறாரு. அதாவது அவங்க கிட்ட இருந்து உங்கள காப்பாத்த போறாரு அப்படின்னே சொல்லலாம். கடகராசி அன்பர்களே, இந்த நேரத்துல குரு பகவான் உங்களுக்கு அமைதியான ஒரு சக்தியோட உங்க பக்கம் வரப்போறாரு. உங்க வாழ்க்கையில ஏற்கனவே நடந்திருந்த நிறைய துன்பங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்றதால தான் இப்போ உங்களுக்கு இந்த பதிவே கண்ல பட்டிருக்கு. குரு பகவானுடைய ஒரே ஒரு பார்வை இருந்தாலே போதும், ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அமைதியாயிடும். அவர் இருக்கிற இடம் சுபலாபத்தை கொடுக்கிறப்போ, எந்த இடமா இருந்தாலுமே நீங்களும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக தான் பிறந்திருக்கீங்க. ஸோ வியாழக்கிழமையில நான் சொன்ன மாதிரி ஓம் குருவே நமக அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிங்க. இதற்கு நீங்க பயன்படுத்துவது மஞ்சள் நிறப்பூ. மஞ்சள் நிறப்பூ கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, துளசி கூட வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பா குருவின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எதிரா நடந்த உறவுகள் இனி உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா குரு உங்க பக்கத்துல இருக்காரு. அவரின் அருள் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருச்சு. அப்போ ஏற்கனவே நீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. ஏன்னா இதற்கு பிறகு காலம் உங்க பக்கம் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அன்பான கடகராசி அன்பர்களே, உங்களை கீழே விழணும்னு நினைச்சவங்க கூட உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்னாடியே தோல்வி அடைஞ்சிடுவாங்க. ஏன்னா உங்கள நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவங்க எப்படி நல்லா இருப்பாங்க? நீங்க யாருமே கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு குரு பகவான் அருள் உங்களுக்கு இருக்கு. நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பா உங்க வீட்ல ஒரு நல்லது நடக்கும். ஒரு புதிய வழி திறக்கும். ஒரு புதிய ஒரு வாசல், ஒரு வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கை உங்க வாழ்க்கையில வரும். இது ஒரு சோதனை காலம் கிடையாது. ஒரு திருப்புமுனை காலம். கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ரகசிய காப்பாளராக வரப்போறாரு. இனி உங்க வாழ்க்கையில ஒளியை நிரப்ப போறாரு. நல்லதே நினைக்கும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். மேலும் உங்க வாழ்க்கையில சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. உங்களால ஒருத்தவங்க பயனடைகிறாங்கன்னா அது உங்களுக்கும் புண்ணியம் தாங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.